டூரில் எப்படி இருந்துச்சு, என்ன ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் என்னங்க, என்ன லோக்கலாக சொன்னான்னு வந்து எனக்கு நல்லா தெரியும். இதை வந்து நான் வந்து சரவணா டூர்ஸ் வந்து நான் இதில் தான் பார்த்தேன், ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் தான் பார்த்தேன். பார்த்தபோது அவர்கிட்ட விசாரித்த போது அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னார். அவர்கிட்ட எனக்கு மிகவும் பிடித்தது என்னன்னாக்கா அவருடைய வெளிப்படையான தன்மை தான். நம்ம நார்மலாக நம்ம வந்து எந்த டூர் ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஊருக்கு நாங்கள் போகணும், அமௌண்ட் எவ்வளவு என்னன்னு கேட்குறப்போ என்ன சொல்லுவாங்கனாக்கா, இன்னும் 3 சீட்டு தான் சார் இருக்குது, 4 சீட்டு தான் சார் இருக்குது, சீக்கிரம் வந்துருக்காங்க. இவர் என்ன சொன்னார்னாக்கா, நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய மூத்த மகள் 4 பேர் ஒரு நாட்டு மாதிரி பிளான் பண்ணோம். அவங்க 2 பேருமே பேங்கில் மேனேஜராக இருக்கிறதுனால அவங்களுக்கு லீவ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்துச்சு. 2வது என்னோடய சின்ன பொண்ணுக்கு டெலிவரி டைம். அதை கேட்டப்போ அவர் என்ன சொன்னாங்கனாக்கா, ஒரு தைரியமாக சொன்னார், இந்த மாதிரி நல்லபடியாக நடக்கும் சார், சீக்கிரம் முடிஞ்சு சொன்னார். அவர் சொன்னபடியே ஒரு 15 days முன்னாடியே டாக்டர் அனௌன்ஸ் பண்ண டேட்டுக்கு ஒரு 15 days முன்னாடியே குழந்தை பிறந்ததுனால நாங்கள் அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்க முடிஞ்சிச்சு. 2வது இன்னொரு ஆஸ்பெக்ட் அவர்கிட்ட இது என்னன்னாக்கா, டூர் ஆப்ரேட்டர்ஸ் மேக்ஸிமம் அதில் எவ்வளோ நம்மளுக்கு லாபம் வரும்ன்றது தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் ரூமில் வந்து கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் மீடியம் ரூமில் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அதை அரேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான லாபம் கிடைக்குன்றது உண்மை. நம்மளாக இருந்தாலும் அதுக்கு தான் செய்வோம். ஆனால் சரவணா டூர்ஸை பொறுத்த வரையிலும் நல்லாவே ரூம் அரேஞ்ச் பண்ணாங்க. நம்ம இண்டிவிஜுவலாக போனால் கூட இந்த அளவுக்கு ரூமில் இதோட இன்னும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்குமான்னு தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் வந்து செலவுகளை பொருட்படுத்தாமல் நல்ல முறையில் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டார். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, இனிமேல் நம்ம யாராவது டூர் போகணுன்னாக்க நம்ம அனாவசியமாக நிறைய பேர்த்த கேட்க வேண்டியதில்லை, நேராக சரவணா டூர்ஸில் புக் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி ஒரு கன்க்ளூஷன் நான் இப்போ வந்திருக்கேன்.